வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, எந்த தேர்தல் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். பொள்ளாச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. குடியுரிமை திருத்த சட்டம் தேர்தல் நேரத்தில் அமல்படுத்தியது ஏன்? காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கண்டனம். ஏழை பெண்களின் வங்கி கணக்கில் ஆண்டுக்கு 1 லட்சம் வரவு வைக்கப்படும். ராகுல் காந்தி வாக்குறுதி. சட்ட நடவடிக்கைகளை துரிதமாக செயல்படுத்தி காவிரி நீர் பங்கீட்டினை பெற வேண்டும். தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் வாங்க முடியுமா? பிரதமருக்கு EVKS இளங்கோவன் சவால். நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, எந்த தேர்தல் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை வந்துள்ளது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆச்சிப்பட்டியில் தமிழ்நாடு அரசு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்த 25,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் 1274 கோடி மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளையும் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களின் உணர்வுகளையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பொய்களையும் அவதூறுகளையும் சமூக வலைதளங்களில் பாஜக பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, எந்த தேர்தல் வந்தாலும் நாம் தான் வெல்வோம் என்ற நம்பிக்கை வந்துள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, நீங்க கொடுத்த படைய உத்தரவாதமான ஒவ்வொருத்தருக்கு 15 லட்சம் ரூபாயோட இன்றைய கதி என்ன? இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் தந்தீங்களே, அந்த கதி என்ன? அதை சொல்லுங்க பிரதமர் அவர்களே. அது கூட வேண்டாம். அடுத்த வாரம் ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றதாக செய்தி வந்திருக்கு. வரப்போறாரு. தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் போடுங்க. என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்கணும். பதில் சொல்லுங்க பிரதமரனே, எல்லோரும் கேட்கணும். கேட்பீங்களா? பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவோட உயிர் மூச்சு. இனி இந்த பொய்களும் கட்டுக்கதைகளும் மக்களிடம் எடுபடாது. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ்நாட்டை உயர்த்துவோம், இந்தியாவை காப்போம். நன்றி, வணக்கம். விலைவாசி உயர்வு, வேலையின்மை, விவசாயிகள் போராட்டம் போன்றவற்றில் இருந்து மக்களை திசை திருப்பவே பாரத ஜனதா அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், குடியுரிமை திருத்த சட்டம் இயற்றப்பட்டு 4 வருடங்களுக்கு மேல் கடந்துவிட்ட நிலையில் தேர்தல் நேரத்தில் அதனை ஒன்றிய அரசு அமல்படுத்தியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பாரதிய ஜனதா அரசின் பாதகங்களை மக்கள் பார்வையிலிருந்து மறைப்பதற்காகவே குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக ஜெயராம் ரமேஷ் கூறினார். இதனிடையே டெல்லியில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் வரி பணத்தை புதிதாக குடியுரிமை பெறும் லட்சக்கணக்கானவர்களுக்கு வீடுகளை கட்டவும் வேலை வழங்கவும் ஒன்றிய அரசு பயன்படுத்த இருப்பதாகவும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்களின் வங்கி கணக்கில் 1 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். மக்களவை தேர்தல் நெருங்கி வருவதை ஒட்டி காங்கிரஸ் கட்சி முழு வீச்சில் தேர்தல் பணிகளை செய்து வருகிறது. இந்நிலையில் 2 கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலம் துலே மாவட்டத்தில் நடந்த பாரத் ஜோடோ நியாய யாத்ரா நிகழ்வின் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி 5 வாக்குறுதிகளை அறிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் இந்த தொகை அவர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அரசு வேலைகளில் பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு வழங்கப்படும் எனவும் ராகுல் காந்தி உறுதியளித்தார்.
தமிழகத்தில் பிரதமர் மோடி ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் வாங்க முடியுமா என சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் சவால் விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்ட அரசு மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் பல்நோக்கு உயர் சிறப்பு சிகிச்சை மருத்துவமனை திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி சர்வாதிகாரியாக செயல்பட்டு வருவதாகவும் தமிழக மக்களை ஏமாற்றி டெபாசிட்டாவது வாங்கிவிடலாம் என முயற்சிப்பதாக தெரிவித்தார். மேலும் முடிந்தால் அவர் தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று போட்டியிட்டு டெபாசிட் வாங்கட்டும், அப்போது அவரை பிரதமராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். வந்திருக்கின்ற மோடி அவர்கள் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்டு வருகின்றார்கள். எப்படியாவது தமிழக மக்களை மயக்கி அவர்களிடம் வாக்குகளை பெற்று எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் டெபாசிட்டாவது வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அடிக்கடி இங்கே வந்து போய் கொண்டிருக்கின்றார். குடும்பம் உங்களுக்கு இல்லையே என்று சொன்னால் நாட்டு மக்கள் தான் என்னுடைய குடும்பம் என்று சொல்கின்றார். நாட்டு மக்களை தன்னுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய மோடிக்கு நான் சவால் விடுகின்றேன். முடிந்தால் தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று டெபாசிட் வாங்கினால் உங்களை பிரதமராக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 23வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 23வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநரும் மற்றும் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான RN ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்த பட்டமளிப்பு விழாவில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் துணை தலைமை இயக்குநர் ராகவேந்திரா மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் கானா செல்வகுமார், பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை குழு மற்றும் கல்விக்குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கானா செல்வகுமார் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அவரின் பதவிக்காலத்தினை தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் மேலும் ஓராண்டிற்கு நீட்டித்து தமிழ்நாடு ஆளுநர் சமீபத்தில் உத்தரவிட்டிருந்தார். ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆளுநர் நிகழ்ச்சியை புறக்கணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் வெளியாகியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி ஆகியோரை குற்றவாளிகள் என அறிவித்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தது. இதனால் அவரது தொகுதியான திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீடு செய்திருந்தார். இந்நிலையில் குற்றவாளி என்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் மீண்டும் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தீர்ப்பை நிறுத்தி வைத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு நகல் வெளியானதை அடுத்து திருக்கோவிலூர் தொகுதி காலி என்ற அறிவிப்பு திரும்ப பெறப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றத்தில் அதிமுக குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த சட்டமே வந்திருக்காது என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வேலூர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையின் கூட்டுறவு பெட்ரோல் பங்க் திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதனை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். இவ்விழாவில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா, மண்டல குழு தலைவர் புஷ்பலதா, துணை மேயர் சுனில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றம் சென்று ஆணையை பெற்று தண்ணீரை பெறுகிறோம். இந்த முறையும் தண்ணீரை திறக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தை அணுகி தண்ணீரை பெறுவோம் என தெரிவித்தார். மேலும் குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் அதிமுக வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த சட்டம் நிறைவேறி இருக்காது என அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். என்னைக்காவது அவங்க வாழ்க்கையில எந்த மந்திரியாவது நாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விடுகிறோம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அவங்களுடைய எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எப்போ அவங்க நாங்க திறந்து விடுறது முன்னாடியா வந்ததில்லை. ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றம் போய் ஆணை பெற்றுதான் நாம் தண்ணீரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகியால் எப்படி பெறுவதற்கு எங்களுக்கு தெரியும். இந்திய குடியுரிமை சட்டத்தை திடீர்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு அதை அமுல்படுத்த மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடியே இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா நம்ம அது அமுல்படுத்தினா பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க?
ஆதரிச்சா சரிதான். அன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல மட்டும் இவங்க எதிர்த்து ராஜ்யசபாவில் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இது சட்டமே வந்திருக்காரு. ஒன்றிய அரசால் வஞ்சிக்கின்ற சூழ்நிலை தமிழகத்தில் இருந்தாலும் ஐடி, சிபிஐ போன்ற ஏவுகணைகளை பயன்படுத்தினாலும் எதற்கும் அஞ்சாமல் எதிர்கொள்கின்ற இயக்கம்தான் திமுக என அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் உழவார பணி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து உபகரணங்களை வழங்கினார். விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பு பணி அலுவலர் குமரகுபரன், ஆணையர் முரளிதரன், இணை ஆணையர்கள் லட்சுமணன், ரேணுகா தேவி, திருக்கோயில் செயல் அலுவலர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களிடம் பேசும்போது, தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு இந்து சமய அறநிலையத்துறையில் திருக்கோயில்களை பாதுகாப்பது, திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்துவது, கோயில்களை தூய்மையாக பராமரிப்பது, பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி ஏற்படுத்தி தருவது என 33 மாதங்களில் பல்வேறு புதிய திட்டங்களை தனது மதிநுட்பத்தால் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் ஒன்றிய அரசால் வஞ்சிக்கின்ற சூழ்நிலை தமிழகத்தில் இருந்தாலும் ஐடி, சிபிஐ போன்ற ஏவுகணைகளை பயன்படுத்தினாலும் எதற்கும் அஞ்சாமல் எதிர்கொள்கின்ற இயக்கம்தான் திமுக என கூறியுள்ளார். கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சாடியுள்ளார். இதுகுறித்து செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம் என வாக்குறுதி வழங்கி 10 ஆண்டு ஆட்சியை பிரதமர் மோடி நிறைவு செய்ய இருக்கிறார். ஆனால் 45 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் பணியாளர் தேர்வாணையத்தில் 41,233 காலி பணியிடங்களுக்கு இணையதளத்தின் மூலம் தேர்வு நடத்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வுகள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தோடு பிற மாநில மொழிகளில் ஒன்றான தமிழிலும் நடத்த வேண்டும் என்று தனது அறிக்கையின் வாயிலாக செல்வ பெருந்தகை ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளார். குஷ்பு பேசியதை திரித்து பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என குஷ்பு வெளியிட்ட வீடியோ குறித்து அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் அரசியல்தான் பேசினார், ஆனால் தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சியில் முதல்வர் அரசியல் பேசினால் தவறா என கேள்வி எழுப்பினார். நீங்கள் பிச்சை போடுற மாதிரி போட்டாலும் உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டான்ற வார்த்தை இருந்தது, தெளிவாக அதில் இருந்தது. அதனால் நீங்கள் அதை பழைய வீடியோ ஒன்றும் மறைக்க முடியாது. எல்லா இடமும் எல்லார் கையிலையும் அந்த வீடியோ இருக்குது. திமுகவினர் திசை திருப்புறன்னு சொல்கிறது உண்மை இல்லை. பொதுமக்கள் எல்லாமே அவங்களுக்கு எதிர்த்து இந்த மகளிர்கள் அத்துணை பேரும் எப்படி எங்களை இழிவுபடுத்தலாம் என்று கூறி எல்லாருமே திரண்டு எழுந்துள்ளனர். குஷ்புக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக. அதுதான் உண்மை. இங்கே தூத்துக்குடியில் பிரதம மந்திரி வந்திருந்தார். அரசு நிகழ்ச்சி தான், அரசியல் தான் பேசினார். அதனால் இதில் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு ரூலு, திமுகன்னு ஒரு ரூலா, எல்லாம் ஒன்று தான். சட்ட நடவடிக்கைகளை துரிதமாக செயல்படுத்தி தமிழ்நாட்டிற்கான நியாயமான காவிரி நீர் பங்கீட்டினை பெற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்திய அரசு கேட்டாலும் கூட தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போலான கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையாவின் கருத்து கடும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்தார். கோடை காலம் நெருங்குகின்ற இந்த வேளையில் தமிழ்நாட்டில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு உரிய சட்ட நடவடிக்கைகளை துரிதமாக செயல்படுத்தி தமிழ்நாட்டிற்கான நியாயமான காவிரி நீர் பங்கீட்டினை பெறுமாறு வலியுறுத்துவதாக தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பகுதியை சேர்ந்த 17 வயது மாணவி வெள்ளக்கோயில் தேர் திருவிழாவில் பாட்டு கச்சேரி கேட்டுக் கொண்டிருந்த சிறுமியை கடத்தி சென்று 6 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் 6 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாளுக்கு நாள் இதுபோன்ற பாலியல் வன்கொடுமை அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வலியுறுத்தி வருகின்றனர். நடப்பு நிதியாண்டில் இருந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் சொத்து வரி, வீட்டு வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது.
முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சொத்து வீட்டு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சொத்து வீட்டு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று அறிவித்தார். இந்நிலையில் நடப்பு நிதியாண்டிலிருந்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சொத்து வரி வீட்டு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 1.20 லட்சம் முன்னாள் ராணுவ வீரர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் முன்னாள் ராணுவ வீரர் வருமான வரி செலுத்துபவராக இருந்தால் இந்த அறிவிப்பு பொருந்தாது எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள செல்போன் கடைக்கு வந்த 2 இளைஞர்கள் 18,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பினர் சங்கம் சார்பில் 4% அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என தமிழக அரசு விடுத்துள்ள அறிவிப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து மேல்நிலை பள்ளிகளிலும் மூடப்படாமல் தொடர்ந்து செயல்பட அரசு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூரில் மாற்றுத்திறனாளியிடம் இருசக்கர வாகனத்தை வழங்க லஞ்சம் வாங்கிய அலுவலக ஊழியர் பிரபுவை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் பிற அரசு அலுவலர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள மலையில் மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனால் மலையில் வசிக்கும் சிறு சிறு உயிரினங்கள் மற்றும் அரிய வகையான மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் சேதமடைந்துள்ளது. தகவலின் பெயரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்துள்ளனர். மேலும் மலைக்கு தீ வைத்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக நடுவண் அரசு இயற்றியுள்ள குடியுரிமை சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதால் அச்சட்டத்தை உடனடியாக நடுவண் அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் மோடி தலைமையிலான பாஜக அரசை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்டம் காட்டு பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த காட்டு பகுதியை சுற்றி வளைத்தனர். அப்போது அங்கிருந்த 6 பேர் கஞ்சா பொட்டலங்களோடு தப்பியோட முயற்சி செய்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் 6 பேரையும் மடக்கி பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து 6 நபர்களையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த 7 கிலோ 500 கிராம் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் கோட்டையிலிருந்து தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மன வளர்ச்சி குன்றிய 60 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் குழந்தைகளும் கல்வி சுற்றுலாவுக்கு சென்றனர். இந்த சுற்றுலா பயணத்தை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட கல்வித்துறை மற்றும் விஐடி வேலூர் நிலையான ஊடக வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி கல்வி மையம் இணைந்து ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு திறன் பலகை வழங்கும் பயிற்சி அளித்தல் வகுப்பு நடைபெற்றது. இதனை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை அடுத்த மல பாம்பாடி கிராமத்தில் 21 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள கரும்புக்கான தொகை 11 கோடியை தனியார் சர்க்கரை ஆலையிடமிருந்து பெற்றுத்தர வலியுறுத்தி கரும்புகளுடன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் விவேகானந்தர் தெரு, சொர்க்கபூமி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் 4 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காணப்படும் தார் சாலையால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வாகனத்தை ஓட்டி செல்கின்றனர். இந்நிலையில் சாலையை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகளிர் உரிமை தொகையை தவறாக பேசிய நடிகை குஷ்புவை கண்டித்து தருமபுரி கிழக்கு மாவட்ட மற்றும் மேற்கு மாவட்ட மகளிர் அணி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் செய்து குஷ்பு திருவுருவ படத்தை எரித்து கோஷங்கள் எழுப்பினர். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள திமுகவினர் பாஜக நிர்வாகி குஷ்புவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குஷ்புவின் உருவப்படத்தை காலில் போட்டு மிதித்தும் செருப்பு மற்றும் தொடப்பத்தால் அடித்தும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் வேலூருக்கு புதிய பேருந்து வழித்தடத்தினை அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மொஞ்சனூர் இளங்கோ துவக்கி வைத்தார். இதனை கொண்டாடும் விதமாக பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளப்பட்டி நகராட்சி தலைவர் முனைவர் ஜான், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு யாதவ மகாசபா நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு யாதவ மகாசபா பொதுச் செயலாளர் மனோகரன், யாதவர் வாக்கு வங்கி பெரும்பான்மையாக உள்ள 15 பாராளுமன்ற தொகுதிகளில் தமிழ்நாடு யாதவ மகாசபா சார்பாக வேட்பாளர்களை நிறுத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எங்களுடைய வாக்காளர் அடிப்படையில் எங்களுக்கு இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் எல்லா கட்சிகளும் 3 to 4 தொகுதிகள் கொடுக்க வேண்டும். ஒரு 5 எம்பிகள் ஜெயிச்சாதான் நாங்கள் அவங்ககிட்ட போய் எங்களுடைய உரிமைகளை கேட்க முடியும். அது சம்மந்தமாக தான் நாங்கள் உங்கள்கிட்ட போய் பேச வந்திருக்கோம். நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு இது புறக்கணிக்கப்பட்டால் எங்களுடைய தலைமை குழு முடிவெடுத்து சுமார் 15 தொகுதிகளில் நாங்கள் பெரும்பான்மையாக உள்ள 1.5 லட்சம் to 3 லட்சம் ஓட்டுள்ள ஒரு 15 தொகுதிகளில் இந்த வரும் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டி போடலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். இனிமேலும் கூட்டத்தை போட்டு இந்த வரக்கூடிய வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவெடுத்து ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 320 ரூபாய் குறைந்து 48,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 78 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 78,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைன் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயாராக உள்ளதாக புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரானது 2 ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது. இதில் உக்ரைனை நிலம், நீர் உள்ளிட்ட பகுதிகளில் சூழ்ந்து கொண்டு ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் அளித்த பேட்டியில் அணு ஆயுத போரை தூண்டும் வகையில் எந்த ஒரு செயலிலும் அமெரிக்கா ஈடுபடாது என்று நம்புவதாக தெரிவித்த அவர், உக்ரைன் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்த தாங்கள் தயாராகவே இருப்பதாக கூறினார். இவ்வாறு அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவது தொடர்பாக புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, எந்த தேர்தல் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். பொள்ளாச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. குடியுரிமை திருத்த சட்டம் தேர்தல் நேரத்தில் அமல்படுத்தியது ஏன்? காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கண்டனம். ஏழை பெண்களின் வங்கி கணக்கில் ஆண்டுக்கு 1 லட்சம் வரவு வைக்கப்படும். ராகுல் காந்தி வாக்குறுதி. சட்ட நடவடிக்கைகளை துரிதமாக செயல்படுத்தி காவிரி நீர் பங்கீட்டினை பெற வேண்டும். தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் வாங்க முடியுமா? பிரதமருக்கு EVKS இளங்கோவன் சவால். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.